போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புவோம். அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ரிப்போர்ட் நம்ம சொல்ற மாதிரி வரும். அப்புறம் நம்ம டீம்ல ஒரு 4ல இருந்து 5 பேர் இருப்பாங்க. டோட்டலி உங்களுக்காகவே ஒரு டீம் ரெடி பண்ணணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகலாம். 15 லட்சம் பணம்னா செடியிலேயா காக்கிது? உங்களுக்கு தான் 50 லட்சம் கொடுக்குறேன்ல, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன். வயசுல பெரியவர், அதுக்கு தான் இந்த மரியாதை. போலீஸ் பாஷையில பேசவா? கொடுக்குற 25 லட்சத்துல நானே எல்லாத்தையும் பண்ணவா? நான் ஒன்னும் இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ண வரல. மேடம், ஏன் என்னாச்சு? பிரபாகர், இங்கே என்னதான் நடக்குது? நீங்கள் என்னடானா 50 லட்சம்னு சொல்கிறீங்க, இவங்க என்னடானா 25 லட்சம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொன்ன? அது எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து அவ்வளவு ஆகும்னு சொல்ல வந்தேன். ஜஸ்ட் ஷட் அப். இந்த நன்றி கெட்ட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ராகுல், நான் உன்னை நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல பண்பாடும் கற்றுக் கொடுத்துருக்கேன். உன்னால ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கவும் ரெடியா இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போ, போய் நீ போலீஸில் சரண்டர் ஆகு. இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கிளம்பலாம். சார், சார், ஆத்திரப்பட்டா தற்காலிக நிம்மதி தான். ஆனா மரியாதைங்கிறது ஒரு வாட்டி போயிட்டா திரும்ப கிடைக்காது. முடியாதுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. ஹலோ ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ராகுல் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான்ல? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமே கால் பண்றேன். இவ வேற நேரங்கட்ட நேரத்துல. சார், நீங்க ஓகேன்னு சொன்னா 2 மினிட்ஸ்ல செட்டில் பண்ணிடுறேன். யோசிச்சு சொல்லுங்க. 1 கோடிக்கு மேல 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா இதை நீங்க பண்ணுங்க, இல்ல விட்டுருங்க. ஓகே சார், உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். ரமேஷ், காரடு. என்னவா அவருக்கு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் இப்படி குதிக்கிறாரு அவரு? பிசினஸ் மேன் ஆச்சே, செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. உள்ள விஷயத்துலயுமா? எவ்வளவு சொன்னாரு? நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும், அவ்வளவுதான். ஃபைனலா எல்லாம் சேர்த்து 1 C தரேன் இருக்காரு. இன்னும் சில நொடிகளில் அந்த அமைச்சர் யார் என்பதை உங்களுக்கு ரொம்ப நாங்கள் அர்ஜென்ட் காட்டப் போகிறோம். அதுவரை ஒரு பிரகாஷ், என்னங்க அது? நம்ம எல்லா பழைய கேஸும் மீடியாக்கு கொடுத்து இது எதிர்க்கட்சி தான் தராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம கட்சியில இருக்கவங்க தான் அப்படி பண்றாங்கன்னு சந்தேகமா இருக்கு. சார், ரிலாக்ஸா இருங்க, நான் இருக்கேன்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அது என்ன பண்றீங்களோ சீக்கிரம் பண்ணி முடிங்க. ஓகே. ஹலோ, என்ன நியூஸ்? ஓ, ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. சிரிக்கிறத நிறுத்திட்டு என்னன்னு சொல்லுங்க. சார், பிசினஸ் டைஃபூன் பிரஃபுல் குமாரோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த கேஸை மூடுறதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏங்க, அவன் மாட்டிக்கிட்டதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? சார், நீங்க உண்மையிலேயே பொலிட்டிஷியனா? ஹலோ, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. சார், பிரஃபுல் குமாரோட கேஸை தீவிரமா ஹைலைட் பண்ணா உங்க கேஸ் தன்னால சைட்லைன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. ரைட், 1 செகண்ட். ஹலோ, சம்பத் சார் ஸ்கேம் நியூஸ் இருக்குல்ல, அதை சைட்லைன் பண்ணிட்டு பிரஃபுல் குமார் சன் கேஸ் ஹைலைட் பண்ணுங்க கண்டினியூஸா. உங்களுக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேரும். ஓகே? சார், நீங்க இப்போ உங்க மணி பவர்
பிரெயின் பவர் ரெண்டையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரஃபுல் குமார் புள்ள கேஸை இந்த மாநிலம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுன்னா கொஞ்சம் பணம் செலவாகும். பண்ணிட்டா போச்சு. அது ஏதோ 1 to 9 A to Z என்னென்னலாம் சேனல் இருக்கோ எல்லா சேனலுக்கும் அந்த பணத்தை பகிர்ந்து கொடுங்க. ஆனா என்னோட எந்த கேஸும் வெளியில வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருங்க. எல்லா பருப்புகளும் வெந்ததுக்கு வெந்த பருப்புன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பருப்பை வேக வைக்கிறதுக்கு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன கேஸ்டா? ஏன்? சும்மா சொல்லு. செயின் ஸ்நாச்சிங்கா, ராபரியா இல்லை பிட் பாக்கெட்டா? இதில் எதுவும் இல்லை. இதெல்லாம் லெவல் கேஸுங்க. ரேப் பண்ணியிருந்தா சொல்லு, நாங்கள் ஏதாவது கட் பண்ணி விடுறோம். அப்படிலாம் எதுவும் இல்லை. வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஸ்டேஷன் என்ன மியூசியம்னு நினச்சிட்டு இருக்கியா? பணம் கொடுக்குறான்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன். என்னது, மர்டர் கேஸையா? அதோட ரேப்பும் தான். ஏய் தூ. சரி, டீல் எவ்வளோ கூத்துக்கிட்ட? 30. 1000மா? ஏய், லட்சம். ஆ, லட்சமா? ம், லைஃபே செட்டில் ஆயிடுச்சேடா. கைக்கு இன்னும் பணம் வரல. அப்படின்னா காக்கா தான். காக்கா அப்படின்னு கத்திட்டே இருக்க வேண்டியதான். வெளியே போனால் சும்மா விட்டுருவனா? வெளியே போக விடலன்னா என்ன? ஆ. மேடம், என்னடா? அம்மா அந்த லாயர் எங்க? ஏன்? ஏன்னா இன்னும் பணமே வரலையா? அதான். எனக்கும் வரல, கொஞ்சம் பொறுடா. ஓஹோ, எல்லாரும் டீலா? நாங்களும் கொடுக்குறோம். எவ்வளோன்னு சொல்லுங்க மேடம். இப்பதான் மோரை கடைஞ்சிருக்கோம், அதுக்குள்ள தூக்கி ஊத்தணும்னு சொல்றியா? இங்க பாருங்க மேடம், காசு வராம என் மேல கேஸ் போட்டுறாதீங்க. அப்புறம் கோர்ட்ல போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். உங்க விஷயத்தையும் சேர்த்து தான். கொஞ்சம் பொறுடா டேய் உன்னு. ஹலோ மேடம், பிரபாகர், எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் மேடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இங்க விஸ்வா பணத்துக்கு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். 3rd கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. அப்ப ஏன் அமௌண்ட்? ஓ, இது உங்க டிமாண்டா? யார் தான் என்ன? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் கிளியர் பண்ணுங்க. ஓகே மேடம். சார், உங்க கேஸ் இப்போ வாரிசே இல்லாத புறம்போக்கு ஆயிருச்சு சார். இதெல்லாம் நம்ம சமூக ஆர்வலர் புஷ்பா இருக்காள்ல, அவளோட செல்வாக்கு. சார், நீங்க மணி அடிக்க சொன்னா அவ டங்குராவே அடிச்சிட்டாலே. அப்பா பாரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றா பாரு. மீடியாக்காரங்க அவங்கள விட்டு போறாங்களா பாரு. என்ன பிரபா? சார், அது அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டுங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், லேட் ஆகுது சார். சரி, உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓ, என்னது, என்னையே லாக் பண்ண போறீங்க போல. வேண்டாம், கேஷை எடுத்துட்டு வாங்க. ம், அவசரப்படாதீங்க, வரேன். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? ஹலோ, சொல்லுங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜமாய் ஜமாய். எல்லா பக்கமும் உன் வாய்ஸ் தான், உன் ஃபேஸ் தான். எல்லாம் உங்க தயவு சார். அது இல்லாம நீதி வேண்டும் வளர்த்து விடுறேன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா வளர்த்து விடுறோமா. பாரு, சென்ட்ரல்ல இருந்து பொறுப்பு அமைச்சர் வராரு. அவர்கிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லி நம்ம கட்சியில மகளிர் அணி தலைவி ஆக்கிறேன்.
சந்தோஷம் தானே? நிஜமாவா சார்? புஷ்பா, நம்ம உறவு மேல சத்தியம். வேண்டும் 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 வேண்டும்